என்ன இது விளையாடி வெயிலோடு உறவாடி இதை கண்டாலே போய் எரிச்ச ஐயா இந்த வெயில் பண்ற அநியாயம் மண்டைய புழக்குது. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? ஏடா எப்பவும் எப்படா பொழுது விடியும் இருக்கு, இப்ப எப்படா பொழுது அடையும் இருக்கு. காலையில விடிஞ்சு கோழி சேவல் கூவலைங்க, அதுக்கு வந்துருச்சுங்க சூரியனு. எப்படி எந்திரிக்க? சரி எந்திரிச்சு எங்கேயாவது வெளியில போலாம்னா வெளியே கால் எடுத்து வச்சா ஆத்தாடி எல்லாருமே சொல்றாங்க சூரியன் ஏதோ பல லட்சம் கிலோமீட்டருக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு பார்க்க என்னமோ சூரியன் ஏதோ நமக்கு 2 அடிக்கு மேல இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க. எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அந்த கொளுத்துதுங்க ஒண்ணு. சரி இங்க வேணாம், சரி நெட்டுக்கு ஒரு மரத்தை நடுங்கன்னா அதையும் நடுறாங்க. இது என்ன உண்மைதான்டா. முடிஞ்ச வரைக்கும் வீட்டை சுத்தியோ இல்ல வீட்டு வாசல்லையோ ஏதாவது ஒரு மரமாவது நட்டு வைங்க. சரி மரங்கரத்துல போய் நிக்கலாம்னு பார்த்தா மரத்து அடியில போய் நின்னாலும் இந்த காத்து சூரியனு ஏதோ சொல்லி வச்சிருப்பாங்க போல, ஒரு இத்தினி காத்து இல்லைங்க. சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு. ஒரு இலை ஆட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வெயில் இப்போ கடந்த ஒரு 3 மாசம் அடிக்குது. அதனால எவனாலையும் வெளியில போக முடியாது. இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வெயில். தயவு செய்து உங்க பைக்கு வைக்கல போனா கூட போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி போட்டு கடைக்கில போயிட்டு வந்ததுக்குள்ளேயும் எரியுதுங்க சீட்டு. வரும்போது ஒரு துணி கரிச்சிப்புல தண்ணியில நினைச்சே கொண்டு போக முடியாது இருக்கு. அப்பப்போ வச்சு தேய்ச்சிக்கிட்டாதே சூடு தனியுது. இப்போ டவுனுக்குள்ள போயிட்டா முன்னாலாம் ஜவுளி கடைக்குள்ள போவே மாட்டாங்க. இப்போ எங்கடா ரெடிமேட் ஜவுளி கடை இருக்குன்னு அதுக்குள்ள நுழையிறாங்க. வடபுள்ள நீ எங்கேயாச்சும் போய் ஜவுளி கடை வாசல் நின்று காத்த வாங்கி தொலைஞ்சிட்டு போக வேண்டியதானடா. உள்ள போனா 1st ஃப்ளோர் 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் எல்லா ஃப்ளோரையும் சுத்துறாங்க. அப்பதாங்க மனசு நிம்மதியே கிடைக்குது. எவ்வாறு பிறந்தவனையும் பீர்னு காத்துங்க, ஏசி காத்து. ஒரு கட்சிப்போது வாங்கணுங்கிறதுக்காக உள்ள போறாங்களே தவிர இந்த வெயிலுக்காக. சும்மா போயிட்டு இருந்தேன், வெயில் ரொம்ப உக்கரமா இருந்தது, அதுக்கு ஒதுங்க கூட நலன் இல்ல. சரி அப்படியே யாரையா பார்க்க வரேன்னு கிட்ட சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்த ஐடிக்குள்ள. அதுக்கு டீ ஒரு பேங்க்ல போனா இதுக்கு முன்னாடிலாம் போனோம்னா என்னங்க நான் அப்பயே வந்தேன் இன்னும் பார்க்காம இருக்கேன்னு சொல்லிட்டு வரிசையில நிக்க மாட்டாங்க, முன்னாடி போவாங்க, சீக்கிரம் முடிச்சு கொடுங்க வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி சொல்றதே கிடையாது. உள்ள போனோடனே கடைசி வரிசையில கடைசி ஆளா நின்றுக்கிறாங்க. எப்போ ஒரு நாள் கூப்பிடுங்க நான் உள்ள வரேன்னு சொல்றாங்க. அந்த ஏசிக்காக ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு கடையா ஒவ்வொரு பேங்க அலைகிறாங்க. பேங்க், ICICI Bank, Yes Bank, Axis Bank, Union Bank, and yes, don't visit Canara, SBI Bank and many more because here AC runs very slow. பேங்கு உள்ள ஏசிக்காகத்தான் போறாங்களே தவிர எவனாலையும் எவன் இந்த வேலைக்கு பணங்கள் போடணும் பணம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எவனுமே போறது இல்ல. எல்லாம் ஏசி காத்து வாங்க மட்டும் தான் போறேன். ஏசி எங்கெங்க இருக்கோ அந்தந்த இடங்களுக்கு அப்பப்போ போயிட்டு வந்தா நல்லாதான் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டோ எவனாவது ஒருத்தன் போன் பண்ணி வா மாப்பிள்ள கடைக்கு போவான், உனக்கு அது வாங்கி தரேன், சரக்கு வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன் சொன்னா கூட இவன் சந்தோஷமா எந்திரிச்சு வெளியில போய் வெயில பார்த்தான்னு திரும்பி வந்துடுறாங்க. அத்தாடியே வேணாம் மாப்பிள்ள 100 நாளைக்கு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் எங்க வீட்டு நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. கார்ல ஏசி போட்டு அதுல படுத்திருக்கோம் சார் நாங்க. அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் இப்ப ரொம்ப அதிகமாகி போச்சு. சூரிய பகவான் முன்னாடிலாம் சிவபெருமான் பெரிய ஆளு, விஷ்ணு தான் பெரிய ஆளு, படைக்கிற ஒரு பிரம்மன் அப்படி இப்படின்னு சொல்றது. ஆனா இப்போதான் தெரியுது எல்லாத்துக்கும் பெரிய ஆளு இந்த சூரியன் பகவான் தான் போல. ஏன்னா அவர் போட்டு தள்ளுற வெயில்ல ஐயா நீதாயா கடவுளே தயவு செய்து இது நிப்பாட்டிக்கான்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அப்படின்னா சில பேர் யோசிப்பாங்க. 6 மணிக்கு பொழுது சாஞ்சா ஒரு மாதிரியான ஒரு இருட்டான ஒரு நேரங்கள் இருக்கு. ஒரு 7 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு இருட்டாகிற மாதிரி இருக்கு. இப்போ 6 மணி ஆனாலும் அதே வெக்கதாங்க அடிக்குது, 7 மணி ஆனாலும் அதே வெக்கதாங்க அடிக்குது. மத்தியானம் 12 மணிக்கு கரண்ட் போகுது பாருங்க. எது கரண்ட் இருந்து போச்சா? ஐயோ எரிச்சல் ஓவர் ஆயிருமே சாமி. ஐயோ அந்த கரண்ட் போகும்போது ஃபேன் ஆஃப் ஆச்சுன்னா அப்படியே நம்ம ஏதோ எண்ணெய் சட்டிகளை போட்டு நம்மள வறுக்கிற மாதிரியே இருக்குங்க. எரியுதடி மாலா ஃபேன் போடு. ஆனா பவர் கட் மட்டும் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க சோலி முடிஞ்சிச்சுடா. அந்த ஹீட்டு
வெளியில போனா அதுக்கு மேல ஏதோ எரிஞ்சுக்கிட்டே போற மாதிரி இருக்கு. உண்மையில சொல்ல போனா அந்த ஒரு இதுல கோபி என்ன சுதாகரன் ஒரு வீடியோல இது ஸ்டா போட்டு உறிஞ்சி சூரியன் அதே மாதிரி உண்மையில ஸ்டா போட்டு தான் உறிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த சம்மர் இதுக்கு முன்னாடிலாம் லீவ் விட்டு இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு இதுக்காக இந்த லீவே பயன்படுத்துவாங்க. இப்போ போக முடியல. கிரிக்கெட் விளையாட போய் ஃபீல்டிங் நின்றானா ஓவர்லயே மயக்கப்பட்டு விழுந்துடுறேன். படித்துட்டாரு அந்த சூரியனுக்கு அதாவது பேட்டிங் பிடிக்கும் பொழுது அந்த பக்கம் சூரியனோட வெளிச்சம் பவுலிங் வர தடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த பக்கம் நின்னாலும் சூரியனோட வெளிச்சம் தடுக்குது. அந்த அளவுக்கு ஒரு வெயிலுங்க. தலைக்கு மேல 110 டிகிரி வெயில். அதாவது தயவு செய்து இப்போ நாங்க ராமநாதபுரம் மாவட்டம் இங்க வந்து வெயில் வந்து கொளுத்துது. வெயில் வந்து எங்களுக்கு சொந்தமாயிடுச்சு, ரிலேட் ஆயிடுச்சு. எங்க இதுல பொண்ணுன்னு எடுத்துருக்கு போல எங்க ஊர்ல எங்க மாவட்டத்துல ரொம்ப சொந்தமாயி போச்சு. வேற எங்கேயும் போக மாட்டேங்குது. வெளியே போக முடியலடா, ஜெயில் மாதிரி இருக்குது. உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? எங்க ஊர்லயே செட்டு போட்டு இருந்துருச்சு. அது உங்க ஊர்ல எந்த ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது வெயில் அடிச்சுதா இதோட அதிகமான வெயில் அடிக்குதாங்கிறத நீங்க சொல்லுங்க. பைக்லாம் ஓட்டிட்டு போகும்போது ஏதோ அரை மயக்கத்துல போற மாதிரியே இருக்குங்க. ஏதோ வந்து நம்ம மண்டையில யாரோ வந்து உட்கார்ந்து எதையோ இழுக்கிற மாதிரியே தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு ஹீட்டு. ஹெல்மெட்டை மாட்டினா உள்ள ஊத்து தள்ளுது. ஹெல்மெட்டு ஃபுல்லா மாட்டலைட்டா போலீஸ் மறைக்குது. இதுக்கு அடியில ஏதோ பொண்டாட்டிய பைக்கில் எனக்கு பொண்டாட்டி இல்ல இருந்து இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. பொண்டாட்டிய பைக்கில் ஏத்திட்டு போகும்போது நல்லா மேக்கப் பண்ணி தாங்க வராங்க. திரும்பி வந்து போயிட்டு வேலை முடிஞ்சு இந்த வெயிலுக்குள்ள போயிட்டு திரும்பி வந்து வீட்டுல இறங்கினா அதுவே பொண்டாட்டியா இதான் புதுசாங்கிறதே தெரியலைங்க. அந்த அளவுக்கு தான் மேக்கப் எல்லாம் கலந்து போய் கண்ணுங்க ஏதோ அட்டை பூசணமா அப்படியே அடிக்கிறவன் கையை மேல வச்சு தேய்ச்சா அப்படி ஒரு மாதிரி ஏதோ மேல ஏதோ படிஞ்சிருக்கிற மாதிரியே ஒரு இது வருதுங்க. ஏதோ டைட் போற மாதிரி கீச்சு கத்துதுங்க. அந்த அளவுக்கு ஒரு இது மாதிரி வெயில். ஐயோ இந்த வெயில தாங்க முடியல. இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வெயில். அதனால இப்போ இந்த வெயில் மேலேயே நம்ம வந்து ஒரு கோர்ட்ல ஒரு கேஸே போடலாம். அந்த அளவுக்கு ஒரு கோபமா இருக்கு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். இந்த வெயில்னால என்னாச்சுன்னா இந்த ஜூஸ் கடை, பழக்கடை, சர்பத்து கடை இதெல்லாம் நல்லா வியாபாரம் ஆகுது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணா 1/4 கிலோமீட்டருக்கு ஒரு கடைங்க ரோட்டு வரமா. கண்ணாயிரம் அந்த வெப்பன் சடி இதே போக தோணுது. கூலிங் வாட்டர் வாங்கி வண்டி மேல சிப்புல வச்சுட்டா கொஞ்ச நேரத்துல ஹீட் பண்ணா கூட அவ்வளவு ஹீட் வந்திருக்காதாட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹீட் ஆயிருதுங்க. சுடுதண்ணி போட்டு குடிக்கிறது தேவையில்லை போல அந்த அளவுக்கு ஒரு ஹீட் ஆயிருது. சரி கரும வீட்டுக்குள்ளதான் எப்படி இருக்குது. வெளியே போனாலும் காத்து அடிக்க மாட்டேங்குது. வெளியில எந்த பக்கம் நின்றாலும் வெயில் அடிக்குது. மரங்கிட்டு இருந்தா நிழலாவது விழுகுனா அதுவும் விழுக மாட்டேங்குது. தண்ணியில போய் குளிப்போம், கம்மாயில போய் குளிச்சா கம்மா தண்ணியே சுடுதுங்க. நடு கம்மா தண்ணிக்குள்ள குதிச்சு ஆழத்துக்குள்ள மூங்கி போனாதாங்க லைட்டா குளிருது. தண்ணியிலேயே குளிக்க தண்ணியே வந்து சுட வச்சிருது. ஏதோ ஏதோ சூரியனுக்கு வந்து ஏதோ மக்கள் ஏதோ செஞ்ச ஒரு ப்ராப்ளம் மாட்டுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினாலதான் சூரியன் வந்து கருப்பாகி இருங்கடாஞ்சோடு 3 மாசம் காட்டு கட்டுறாரு. இது இன்னும் ஒரு வருஷத்துக்கு தொய்ந்து அடிச்சிச்சுன்னா எல்லாம் கென்யாக்கார மாதிரி கண்ணகரே தான் தெரியவா நம்ம ஊர்ல. எவனுமே கலரா இருக்க மாட்டேன். கென்யாக்கார சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி கருப்பாவே தெரிய வேண்டியதான். அதுக்கப்புறம் வெயிலா நம்ம கருப்பாகி ஆகா இவைகளை எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது நினைச்சு அதுவே விட்டுட்டு போனாத்தே உண்டு. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு வந்துட மாட்டுக்கு. அதனால நீங்களே என்ன பண்றீங்கன்னா காலையில சீக்கிரம் வேலை கிளம்பி ஓடிடுங்க. அங்க போயிட்டுன்னா ஏசி போடுவாங்க, உட்காந்துக்கலாம். சாயங்காலம் 6 மணிக்கு மேல எந்திரிச்சுவாங்க. யாரும் வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க. எதையாவது கந்து வெட்டி கடை வாங்கியாவது ஒரு 1 லட்ச ரூபா வாங்கி வச்சுக்கிட்டு சாமான் சட்டு காய் ஈரி வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இந்த 2-3 மாசம் வீட்டுக்குள்ளேயே படுத்துங்க. 10வது இந்த டயத்துல குழந்தை பிறந்தாலும் இந்த சின்ன சின்ன குழந்தைகளை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பாதீங்க. போனாங்கன்னா அப்புறம் உங்க பிள்ளைன்னு உங்களுக்கே தெரியாது. எரிஞ்சு சுட்டுதான் வரும். செருப்பு போட்டாலுமே தாக்கம் குறைய மாட்டேங்குதுங்க. அவ்வளவு பெரிய சூடு. மொங்கு வாங்கி குடிச்சேன்னா மொங்கு குடிக்கும் பொழுதுதான் கொஞ்சம் நல்லா தெரியுது. அந்த இதை விட்டு வந்துட்டா அவ்வளோதான். நீங்க எத்தனை ஜூஸ் குடிச்சாலும் சரி, எத்தனை கிளாஸ் மோர் குடிச்சாலும் சரி,
எத்தனை கிளாஸ் சர்பத்து குடித்தாலும் சரி, ஐஸுக்குள்ளேயே படுத்தாலும் சரி, இந்த ஹீட்டு குறையாது. அதை விட்டு எந்திரிச்சு வெளியில் வந்துட்டீங்கன்னா ஆடி மாப்பிள்ள தேனியிலேருந்து சூரியன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தலைவர் வந்துடாப்புல. அதனால் மேக்சிமம் ஏசி ஈஸியை போட்டு இல்லை இந்த ஃபேனு வாங்கி வச்சு பக்கத்துலேயே இருந்து படுத்துக்குங்க. இந்த 3 மாதம் உங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றிக்கிறபடி அதை பற்றி நம்ம தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இந்த வெயிலை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிவிக்க வேண்டியது இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த வெயிலுக்கு நான் வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.